அஸ்தமனமாகும் அடாவடி அரசியல், குதூகலமாகும் திருக்கோவிலூர் மக்கள். திமுகவின் அமைச்சர்களில் எப்போதுமே அடாவடித்தனமான பேச்சுக்கும் ஆக்ரோஷமான பேச்சுக்கும் உதாரணமாக திகழ்ந்தார் பொன்முடி. மக்களை ஓஷி என்று அசிங்கப்படுத்தியது முதல் ஆளுநர் சட்டசபையில் இருந்து வெளியேற்றிய போது சைகை செய்தது வரை அவர் செய்த அடாவடித்தனங்கள், பாடி ஷேமிங் ஏராளம். ஆனால் இப்பொழுது வருமானத்திற்கு மீறி அதிகமாக சொத்து சேர்த்த விவகாரத்தில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க இருக்காரு. எப்போதும் அவரே செய்யல என்று அடித்து பேசும் அவர் இப்போது என்னுடைய வயதையும் உடல்நிலையும் கருத்தில் கொண்டு கன்செஷன் வழங்க வேண்டும் என்று கெஞ்சி கொண்டு நிற்பதை பார்க்கும்போது அப்பப்பா மனம் கொஞ்சம் வலிச்சாலும் தண்டனை நியாயமானதுதான். அப்போ கூட பாருங்க, பெயில் வேண்டும் என்ற விஷயத்தில் எனக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு தான் வாதாடுறாங்களே தவிர தனக்கு சாதகமான பாயிண்ட் இருக்கு என்று இவர்கள் வாதாடவில்லை. அட, ஏதாவது பாயிண்ட் இருந்தா தானே பேசுவதற்கு என்றைய உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா கேட்குது. ஆனா இப்போ ஏக மனதாக குஷியாகி இருப்பது யார் தெரியுமா? நம்முடைய திருக்கோவிலூர் மக்கள் தான். ஒன்று இடைத்தேர்தல் வரப்போகிற சந்தோஷம், மற்றொன்று அடாவடி குடும்ப அரசியல் விழுப்புரம் மாவட்டத்தில் அஸ்தமனமாக துவங்கி இருக்கும் நாளும் நேற்று தான். பேசாம மார்ச் மாதம் இடைத்தேர்தல் நடக்கும் பட்சத்தில் ஏற்கனவே அமலாக்கத்துறை பார்வையில் இருக்கும் நம்ம கௌதம சிகாமணி அண்ணனை நிற்க வைத்தால் வசதியாக தான் இருக்கும் என்று பேசிக்கொள்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம்.